வார்சா எழுச்சியின் முடிவு. 1944 அக்டோபர் 2 இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மன் படைகளால் வார்சா எழுச்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. வார்சா எழுச்சி என்பது போலந்து வரலாற்றில் மிகவும் முக்கியமான மற்றும் சோகமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். 1939 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜெர்மனி போலந்து மீது படையெடுத்தது. அதன் தலைநகரான வார்சாவை ஆக்கிரமித்தது. ஆக்கிரமிப்பில் இருந்த போதிலும் போலந்து மக்கள் ஆர்மியா கிரஜோவா என்ற ரகசிய இராணுவத்தின் மூலம் ஒரு போலந்து மறைமுக அரசை பராமரித்து வந்தனர். இந்த மறைமுக அரசு லண்டனில் இருந்த பாலிஷ் கவர்மெண்டின் எக்ஸைல் எனப்படும் நாடு கடந்த போலந்து அரசாங்கத்துடன் தொடர்பில் இருந்தது. 1944 ஆண்டு சோவியத் செம்படை போலந்து வழியாக மேற்கு நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. சோவியத் படைகள் விஸ்டுலா ஆற்றின் கிழக்கு பகுதியில் வார்சா நகரை நெருங்கிவிட்டன. இந்நிலையில் ரகசிய இராணுவ படையான ஆர்மியா கிரஜோவா சோவியத் படைகள் வார்சாவை அடைவதற்கு முன்னர் ஜெர்மன் படைகளை வெளியேற்ற திட்டமிட்டது. இதற்காக ஒரு பெரிய கிளர்ச்சியை தொடங்க முடிவு செய்தது. குழப்பமான சூழலை பயன்படுத்தி போலந்தின் சுதந்திரத்தை அறிவிக்க வேண்டும் என்பதே ஆர்மியா கிரஜோவா கிளர்ச்சியாளர்களின் நோக்கமாக இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 1 தேதி அன்று சுமார் 40,000 படை வீரர்களுடன் ஆர்மியா கிரஜோவா கிளர்ச்சியை தொடங்கியது. ஆரம்பத்தில் கிளர்ச்சியாளர்கள் வார்சாவின் பெரும்பகுதியை கைப்பற்றினர். சுதாரித்துக் கொண்ட ஜெர்மனி எழுச்சியை நசுக்குவதற்காக பெரும் படைகளையும் அதிகொடூரமான துணைப்படைகளையும் வார்சாவுக்கு அனுப்பியது. வார்சாவின் கிழக்கு பகுதியில் இருந்த சோவியத் செம்படை கிளர்ச்சியாளர்களுக்கு உதவ மறுத்தது. அரசியல் ரீதியாகவும் உபாய ரீதியாகவும் கம்யூனிசத்திற்கு விசுவாசமாக இல்லாத போலந்து ரகசிய இராணுவப்படை தோற்கடிக்கப்படுவதை செம்படை விரும்பியது. இதையடுத்து உதவி ஏதுமின்றி போலந்து கிளர்ச்சி படைகள் போரிட்டன. 63 நாட்கள் நடந்த சண்டையில் ஜெர்மன் படைகள் மிக கொடூரமாகவும் இரக்கமின்றியும் செயல்பட்டன. சுமார் 2 லட்சம் போலந்து குடிமக்கள் ஜெர்மன் படையினரால் கொல்லப்பட்டனர். ஆதரவோ ஆயுதங்களோ கிடைக்காததால் தொடர்ந்து போரிட முடியாமல் அக்டோபர் 2, 1944 அன்று ஆர்மியா கிரஜோவா ஜெர்மன் படைகளிடம் சரணடைந்தது. கிளர்ச்சி தோல்வியடைந்த பிறகு ஜெர்மனி வார்சா நகரை கிட்டத்தட்ட முழுமையாக அழித்தது. எஞ்சியிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர். வார்சா எழுச்சி போலந்தின் தேசிய சோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது ஜெர்மன் ஆக்கிரமிப்பின் கொடூரத்தையும் 2ஆம் உலகப் போரில் சிக்கலான அரசியல் கூட்டணியின் துரோகத்தையும் வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்தது.